என்ன ஒன்று தோணுதுன்னா, என்னை வந்து அந்த வீட்டுக்கு வான்னு சொல்ல தான் இது வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அன்றைக்கி எனக்கு இந்த கைஸ் விசில் அடிக்குது. எவ்வளோ பெரிய வாழ்வு. மரத்து மேலே இருக்கியா? ஏன் மரத்துக்கு மரம் தாவிய? கைஸ் நேராக நிற்கிது பாருங்களேன். கண்ணு தெரியுதா உங்களுக்கு? நாய் ஓடுது தெரியுதுங்களா? அது நாயே கிடையாது, பேய். ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? நாங்கள் 5 பேர் மட்டும் இங்கே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிச்சு. அது என்னன்னு பார்க்கணும். மண்டையில் ஏம் பண்ணுறியா நீ? தென்னை மரம் ஃபுல்லாக கீழே கிரவுண்டை டச் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ஆடியிலே முத்தெடுத்த அழகே. பேபி, எனக்கு ஒரு டவுட் பேபி. நீங்கள் 5 பேர் இல்லாமல் மீதி நிறைய பேர் இங்கே இருக்கீங்கன்னு சொன்னில்ல, அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? அந்த இதையும் சொல்லிட்டீங்கன்னா எனக்கு நம்மளை சுற்றி வர்றது யார், இல்லை இங்கே இருக்கிறது எத்தனை பேருங்கிறத நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவேன்ல. 2 பேர் ஜோடியாக நிற்கிறீங்களா? யூ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்? புருஷன் பொண்டாட்டி? புருஷன் பொண்டாட்டியா இல்லை குழந்தையா? அது ஹைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓ பேபி, ஜெனி உன் குழந்தைங்களா? 2 பேர் இருக்கீங்க. 3வது எங்க? 3வது தான் டாகோட உருவத்தில் இருக்கீங்களோ? ஆக ஃபேமிலி ஃபுல்லாக ஸ்பாட் ஆகிட்டீங்க. நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களா இல்லை வேறு யாராக இருக்கீங்களா? வேறு யாராக நினச்சி நான் எடுத்துகிட்டு இருக்கேனா இல்லை ஜெனியோட பிள்ளைங்களா? அது ஒன்றுமே புரியல. வாங்க வாங்க பின்னாடியே வாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பேர் இங்கே இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுவும் யாருன்னு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும். நம்மளை ஃபாலோ பண்ணுறது யாருன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல, கரெக்டாக இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே கொஞ்சம் தாகமாக இருக்குது, மேலே கொஞ்சம் தேங்காய்லாம் அதிகமாக இருக்குது, எனக்கு இதை கொஞ்சம் வெட்டி தரீங்களா ஜெனி? ஓகே, கேட்க மாட்டேன். தேங்காய் கேட்டால் தென்னை மட்டையோடு வருது. நான் போய் வீட்டில் போய் தூங்க வேணாமா?
எப்பா மோட்ரு செட்டில் இருக்குது, கொஞ்சம் தண்ணியாச்சும் திறந்து விடுங்கப்பா. தண்ணியாச்சும் தருவியா? வேணாம், அதுக்கு நீ மோட்ரு பைப்பே தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். சொல்லலை. எனக்கு என்னமோ பார்த்தா எனக்கு வந்து ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோணுது. இதுங்க இல்லாமல் வேறு ஏதோ ஒன்று வந்து நம்மளை பின்தொடருது. என்னன்னு கண்டுபிடிக்கணும். நைட் விஷன் கேம் ஆன் பண்ணி பார்க்கலாம். நைட் விஷன் கேமில் தெரிஞ்சிடும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இப்போ சொல்ல போகிறேன். சொன்னால் இதை நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதுங்க கூட எதிர்பார்த்துருக்காது. ஒரு ஆளாக வந்ததுனால எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது? ஸோ கைஸ், திஸ் இஸ் தட். இந்த மோதிரம் என்ன ஞாபகம் இருக்கா? எப்படி நீங்கள் மறப்பீங்க? மறக்கக்கூடிய விஷயமா அது. ஸோ கைஸ், இது வந்து அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் மல்லு பேபியோடது. எனக்கு என்ன டவுட்னா, இந்த மல்லு பேபி இங்கே வந்திருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் மல்லு பேபி வராது அவ்வளோ சீக்கிரத்தில். ஏன்னா இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் நான் எடுத்த கடைசி வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். இந்த ஃபயர், இந்த மோதிரத்தில் வந்து அந்த நெருப்பு பற்ற வச்சா தான் அதுக்கு உக்கரம் அதிகமாகும். அது அப்போ தான் அது தேடிக்கிட்டு வரும். ஏன்னா இந்த ஐடியாவே எனக்கு அதுதான் சொல்லிச்சு. ஏன்னா அதுக்கிட்ட நான் சொல்கிறது முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு சொன்னாலே யாருக்கு கோவம் வருதோ இல்லையோ, இது கோவம் வருது. ஸோ பேபி, இப்போ நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். நமக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கர கொடூரமான ஆத்மா இருக்குது. அதை நான் மல்லு பேபின்னு கூப்பிடுவேன். த மலையாளி ஸ்பிரிட், வெரி பவர்ஃபுல். அது இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள் ஒன்று என்கிட்ட இருக்குது. நான் சொல்கிறத தான் அது கேட்கும். ஓ மை காட், நீ ஆல்ரெடி இங்கே தான் இருக்கிறியா? பயங்கரமாக நிற்கிறியம்மா. நீ நிற்கிறது கூட தெரியாமல் நான் நடந்து வந்துட்டு இருக்கிறேன் பார்த்தியா? வேறு லெவல்மா, நீ வேறு லெவலில் பண்ணுற. ஓகே, நீயும் பவர்ஃபுல் தான், நான் ஒத்துக்கிறேன் ஜெனிஃபர். பட் ஜெனி, இப்படிலாம் திடீர்னு வந்து பயமுறுத்தக்கூடாது. நமக்கு பக்குன்னு இருக்கா இல்லையா? சரி ஜெனி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நம்ம ஆட்டத்தை முடிச்சுக்கலாம். இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் நீ என்கிட்ட சொல்லிவிடு. மேற்கொண்டு என்ன பண்ணுமோ நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா பேபி? நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்னா சிம்பிள், ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தேவை. நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு சொல்லணும். சொல்லிட்டீன்னா நான் உன்னை விட்டுருவேன். இன்னும் சொல்லணும்னா நீ உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து பார்க்கணும். அதுக்கு நான் நைட் விஷன் கேமரா ஆன் பண்ணால் தான் தெளிவாக தெரியும். நைட் விஷன் கேமராவில் நீங்கள் எல்லோரும் வந்து முன்னாடி அட்டண்டன்ஸ் போடுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். இன்கேஸ் நீ வரலனா அந்த மலையாள ஆத்மாவை நான் இங்கே இறக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பிரச்சனை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஏன்னா அது பயங்கர உக்கரத்தில் இருக்கும். என்னைக்கிடா இந்த மோதிரத்தை நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அது கண்ணில் தேவையில்லாமல் மாட்டி நீங்கள் அதுக்கு இறையாயிடாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆட்டத்துக்கு ரெடியா? ரெடியா பாப்பா? உன்னுடைய பொறுப்பு தான். இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கிறத நீ தான் எனக்கு சொல்லணும். நான் இப்போ அங்கே போயிட்டு நைட் விஷன் கேமராவை ஆன் பண்ணுவேன். ஒவ்வொருத்தராக என் முன்னாடி வரணும். வருவீங்களா? பார்த்தீங்களா கைஸ்? நீங்கள் செய்வீங்களா? எனக்காக இங்கே எத்தனை பேர் இருக்கேனுங்கிறத காட்டுவீங்களா? பார்த்தியா கைஸ்? நம்ம ஆரம்பிக்கலாம்.
ஜெனிஃபர். இப்போ நான் இங்கே கேமரா வச்சுருக்கேன், இந்த பக்கமும் ஒரு கேமரா வச்சுருக்கேன். நீ எனக்கு வாக்கு கொடுத்துருக்க, இங்கே எத்தனை பேர் இருக்கீங்கிறத வந்து நீ எனக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்க. நான் கேமரா வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் யாருமே என் கேமராவில் வரலைன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மலையாள ஆத்மாவை உங்களுக்கு எதிராக நான் திருப்பி விட்டுருவேன். நீங்கள் வந்தீங்கன்னா நான் பண்ண மாட்டேன். இன்கேஸ் நீங்கள் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த மலையாள ஆத்மாவை உங்களுக்கு எதிராக நானே திருப்பி விடுவேன். நீங்கள் எத்தனை பேர் வரீங்கிறத என்னால் இந்த ஃபோனில் பார்க்க முடியும். Your time starts now.